அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் எங்கும் உரியர் பிறர்க்கு. ஈரோட்டிற்கு அருகில் உள்ள ராமநாயக்கன் பாளையத்தில் பூரன் குளத்தில் பிறந்த இந்த 74 வயது இளைஞர் இளமையில் தனக்கு கிடைக்காத கல்வி இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் ஏஇடி பள்ளியை ஆரம்பித்தார். 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி 9க்கு போனேன், நிறுத்திட்டாங்க. கட்டாயப்படுத்தி நிறுத்திட்டாங்க. எனக்கு அந்த கட்டாயப்படுத்தி நிறுத்தின கோபம், ஒரு பள்ளி ஆரம்பிக்கணும்னு அப்பவே மனசு நினைச்சிட்டேன். எல்லா ஏழை மாணவர்கள்லாம் படிக்கணுங்கிற ஆசையில அதே நோக்கத்துல தான் இன்னும் போயிட்டு இருக்கிறேன். இன்னும் கட்டாயப்படுத்தி யாருக்கிட்டையும் பணம் வசூல் பண்றதில்லை. மாணவர்களிடம் நீ படிப்பை பார்த்துக்கொள், நானும் உன் பெற்றோர்களும் உன்னை பார்த்துக் கொள்கிறோம் என்று தைரியம் கொடுத்து தட்டி கொடுத்து வளர்க்கிறார். அம்மணி அம்மாள் என்ற தன் தாயின் பெயரில் ட்ரஸ்ட் ஒன்றை துவங்கி தன் சொத்துக்களை பள்ளிக்கும் பொது வாழ்க்கைக்கும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். ஈரோட்டில் இவர் இல்லாமல் எந்த நல்ல நிகழ்ச்சியும் நடைபெறுவதில்லை. இவர் குழந்தைகளுக்கு வழங்கும் ஒரே அறிவுரை, நம்ம சமுதாயம் முன்னேறணும்னா எல்லாரும் படிக்கணும், அதனால படிங்க. சிவம் சிவம் இந்த ஏஇடி கல்வி நிறுவனமானது 1989ஆம் ஆண்டு இப்பகுதியில் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாகும். இவர் பழகுவதற்கு மிக எளிமையானவர் என்பதால் இந்த கல்வி நிறுவனம் எந்த பெற்றோராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் அவரை அணுகி கேட்க வேண்டிய ஐயப்பாடுகளை மட்டுமல்ல, கேட்க வேண்டிய சலுகைகளையும் சரியான முறையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏழை எளிய குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் கட்ட முடியாத நிலையிலும் அவற்றை இலவசமாக தரக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம், தொண்டு நிறுவனமாக செயல்பட்டு வருவதில் இந்த பெற்றோர் ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். காசின கவுண்டருக்கு தான் கல்வி தந்தைங்கிற பேர் பொருத்தமான பேர். அதே மாதிரி விவசாயிகளின் விடிவெள்ளின்னு சொன்னா அதுவும் காசின கவுண்டர் தான். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்காக உண்மையா ஒரு போராட்டம் அணிஞ்சதுனாலும் சரி, ஒரு அதிகாரிகளை போய் பார்த்து பேசுறதுனாலும் சரி, அந்த விவசாய சங்கம் தான் தன்னுடைய வாழ்வு, குழந்தைகளுடைய கல்வி தான் தன்னுடைய வாழ்வு. முழுக்க முழுக்க இந்த விவசாயத்துக்காகவும் இந்த மாவட்டத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தியாகி அப்படின்னா அது காசின கவுண்டர் தான். தமிழகம் முழுவதும் அறியப்படுகிற ஒரு தனிநபராக தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர் தான் என்னுடைய மரியாதைக்குரிய காசின கவுண்டர் அவர்கள். டெல்லியிலே அன்றைய பிரதமராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் டெல்லி வந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் முதலாக சந்தித்தேன். தன்னுடைய தனிமனித வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் தனக்கென அவர் எதையும் செய்து கொள்ளாதவர், தனக்கென வராத பெருந்தகை என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறவர். ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தை திரும்பி பார்க்கத்தக்க அளவில் இந்த கல்வி நிலையத்தில் மிகச்சிறந்த வெள்ளி விழா நடைபெற்றது. இந்த கல்வி நிலையத்தை கொஞ்சம் கூட வணிக தன்மையை கடுகாலும் மனதிலே நினைக்காமல் கல்வியை மட்டுமே கருதி இப்படி ஒரு கல்வி நிலையத்தை தொடங்கியிருக்கிறார். பல்வேறு சமூக அமைப்பிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கீழ்பவானி சங்கத்தினுடைய பாசன சபையினுடைய தலைவராகவும் மற்றும் மக்கள் சிந்தனை பேரனுடைய பொறுப்பாளராகவும் இதுபோன்ற பல்வேறு சமூக அமைப்பிலே அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரும் வாழும் காமராஜர் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சிறந்த விவசாயி, சிறந்த கல்வியாளர், சிறந்த சமூக சேவகர், இப்படி பல அடையாளங்கள் அவருக்கு இருந்தாலும் இந்த கொங்கு நாட்டினுடைய ஒரு உண்மையான முகமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாது விவசாயிகளுடைய நலனுக்காக மட்டுமல்லாமல் கல்வி பணியிலும் உபயோகிப்போர் பாதுகாப்பு குழு விழிப்புணர்வு பணிகளிலும்
தேசிய நல விழிப்புணர்வு இயக்கப் பணிகளிலும் அமைதியாக வந்து கலந்து கொண்டு அதற்கு இயன்றளவு சேவை செய்து வருகின்றார். கால்நடை மருத்துவ முகாமிற்காக ஒரு கால் ஏக்கரும் மற்றும் பொன்விளையும் பூமியாக இருக்கின்ற இதை கல்விக்காக செலவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியது. நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருகை வந்தபோது அவர் அந்த விமானத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி முதலாக சந்தித்த நபர் நம்முடைய ஐயா அவர்கள் தான். அங்கே போய் அவரை வரவேற்றார்கள். வரவேற்று மேடை வரையிலே அழைத்துக் கொண்டு வந்தவர் மேடைக்கு வரவில்லை. தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் அடுத்தவர்களுக்காக பணியாற்றுவர் என்று சொன்னால் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். மேடைக்கே வரவில்லை. சைக்கிள் போய் கூப்பிட்டா கூட நிறுத்தி கூப்பிட்ட போல வாங்க வந்து ஏறிக்குவார். அந்த அளவுக்கு எளிமையானவர். ஒரு இடத்தில் கூட தன்னுடைய பெயர் வர வேண்டும், தன்னுடைய புகழ் வர வேண்டும் என்று அவர் விரும்பியதே இல்லை. ஊரிலே எந்த நல்ல காரியம் இந்த பகுதியிலே நடைபெற்றாலும் அங்கே முதல் நபராக அங்கே இருப்பார்கள். யாரும் கேட்காமலேயே அங்கே அந்த காரியங்களுக்கு பொருளுதவி தானாக முன்வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்று சொன்னால் திரு காசியன கவுண்டர் அவர்களாகத்தான் இருக்கும். என்னுடைய எதிர்கால கனவு கொங்கு சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும். கொங்கு சமுதாயத்தில் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். உயர் பதவிக்கு கொண்டு போகணும் எல்லாத்தையும். அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. கல்வி தந்தை, விவசாயிகளின் நண்பர், சேவை செம்மல். His simplicity and generosity personified.